என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. இந்த தடவை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போட்டி என்பது திமுகவுக்கும் நாம் தமிழருக்குமான ஒன்றாக மாறிவிட்டது. இதுல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ங்கிறதுனாலேயே ஈரோடு நாயகரான ஈரோட்டில் பிறந்த பெரியார ரொம்ப பெரிய இஷ்யூவா அவர் கொண்டு போகிறார். எனக்கு தெரிய ஒரு இடைத்தேர்தல்ல சித்தாந்த ரீதியா அணுகிறது அப்படிங்கிறது இப்பதான் முதல் தேர்தல். முழுக்க முழுக்க சீமான் அதை ஒரு சித்தாந்த ரீதியாகவே கொண்டு விட்டார். பெரியார சாத்துன்னு சாத்துறாரு. இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி திராவிட தேசிய அரசியலுக்கு ஒரு செக் வைக்கணுங்கிற மாதிரியா இந்த தேர்தலை அவர் பயன்படுத்தி கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்களுடைய அடிப்படை உத்திய டிஎம்கே ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் டிஎம்கே அப்படித்தான் தேர்ந்தெடுத்தாகும். ஏன்னு கேட்டால் இங்க மாற்றம்னு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நீங்க டிஎம்கே விட்டு பிஜேபியை சப்போர்ட் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லல, நடுமையா இருங்கன்னு மட்டும்தான் சொல்றோம். காட்சி ஊடகங்கள் கம்ப்ளீட்டா ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளுகின்றன. கொஞ்சம் அறம் சார்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க யாரையுமே நீங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ண கூட எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கல, நடுமையாக இருங்கள் அவ்வளவுதான் சொல்றேன். இந்த டிஎம்கே அதனுடைய சித்தாந்த கட்டுமானம் எல்லாம் பெரியார்கிற மையப்புள்ளியிலேருந்து ஆரம்பம். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டார். இந்த கட்டடத்துடைய மேல் பகுதி எல்லாத்தையும் சீமான் விட்டார். கரெக்டா அஸ்திவாரத்தை அடிச்சு காலி விட்டுறாரு. இது அது காலி ஆயிடுச்சு. அதுல தமிழக மக்கள் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த திராவிட தேசிய கூடாரமே சரிஞ்சுக்கும். நேற்றைக்கு வரைக்கும் பெரியார் சம்பந்தமா சீமான் சொன்னதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ அதை விட்டுட்டு சீமான் பிரபாகரனை சந்திச்சதுக்கு ஆதாரம் உண்டா, அதுக்கும் போட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப பெரியாரை விட்டுட்டாங்க. நேரடியா சீமானுடைய நம்பகத்தன்மையை குறி வச்சு அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. காலம் காலமாக பெரியார் பிராமண சமுதாயத்தை விமர்சித்து வந்தார். இன்னைக்கு பிராமணர் அல்லாதவர்களால் பெரியார் விமர்சிக்கப்படுகிறார். ராஜா பெரியாரத்தம் குறி வச்சார். பெரியார் பற்றினா அரசியல் விமர்சனம் தான் அவர் வச்சிடலாம். சீமான் வைக்கிறது சித்தாந்த விமர்சனம். ராஜா பிலாங்ஸ் டு பிராமின் கம்யூனிட்டி. அவர் விமர்சனம்னா ஆமா அவர் ஐயர், அவர் அப்படித்தானே பேசுவார்னு போயிடுவார். சீமான் பிராமணர் அல்லாதவர். அவர் பெரியாரை வெடி வச்சு தகர்க்கிறார்னா அதனுடைய ஆஃப் ஷூட் எப்படி இருக்கும்? சீமான் வைத்த விமர்சனம் எந்த அளவுக்கு பெரியாரோட அந்த பிம்பத்தை அது அஃபெக்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கலாக 100% தகர்த்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன். பெரியாருடைய பிம்பத்தை தகர்ப்பது என்பது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்டும் கிடையாது. ஈரோடு பை எலெக்ஷனை ஒரு காரணமாக கொண்டு அந்த காரியம் நடைபெற தொடங்கி இருக்கிறது. ஆனால் இது தொடர்ந்து நடக்கும். விஜய் நடிக்கிற காலத்திலும் சரி, அவர் டைரக்டருடைய மெட்டீரியல், படம் தூக்கிட்டு போயிடு ஹிட்டு தான். அதே போல அரசியலே அவருக்கு சரியான டைரக்டர் அமைஞ்சால் அவர் அவர் நினைக்கிறத காட்டிலுமே கூடுதலான ஒரு வெற்றியாளராக வரலாம். அதனால ஆதோ அர்ஜுன் தமிழக வெற்றி கழகத்தோட இணையிறது அப்படிங்கிறது விஜய்க்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியல் ஒரு 2 வாரமா ஃபுல் அண்ட் ஃபுல் சீமான், பெரியார், ஈரோடு கிழக்கு இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூலையும் அதை பற்றி விரிவாக பேசிட்டோம். இப்போ எதிர்கட்சிகள் குறிப்பாக வேறு விதமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமானவர்கள் என்ன சொல்றாங்க, இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கு. இந்த நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அந்த இஷ்யூ எதையுமே பேச விடாம, குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமாகட்டும், வேங்கை வயலில் வந்த சார்ஜ் ஷீட்டில் ஏற்பட்ட விஷயங்களாகட்டும், இது எதுவுமே பேசப்படாமல் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் துணை நின்று இதை ஊதி பெருசாக்கி காமிச்சிட்டு மற்ற விஷயங்கள்லாம் டைவர்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விமர்சனம் இப்போ தொடங்கியிருக்கு. உங்களுடைய பார்வை? யார் டைவர்ட் பண்றான்னு நினைக்கிறீங்க? யாரு டைவர்ட் பண்றதாக குற்றம் சாட்டுறாங்க? இதனால் யாருக்கு பலன் இருக்கோ அவங்க டைவர்ட் பண்றாங்க இதை கையில் எடுத்து அப்படின்னு. மாநில அரசா? ஆமா. அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நடந்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன இடைத்தேர்தல், ஒரு சிறிய தொகுதிக்கான ஒரு இடைத்தேர்தல்.
பொதுவாக ஒரு இடைத்தேர்தல் வர்றப்போ லோக்கல் இஷ்யூஸ் தான் இருக்கும். அதில் ஒரு பிரம்மாண்டமான இஷ்யூஸை யாரும் முன் வச்சு பிரச்சாரம் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த இடத்துல ஒன்று ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த தடவை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டி என்பது திமுகவுக்கும் நாம் தமிழருக்குமான ஒன்றாக மாறிவிட்டது. பிரதான எதிர்கட்சியான அதிமுக போட்டியிடலை, பிஜேபி போட்டியிடலை, தேமுதிக போட்டியிட போகிறது இல்லைன்றாங்க யாருமே கிடையாது. ஒரு ரொம்ப தள்ளி பின்னால் நிற்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு போட்டியிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுங்கிறதுனாலேயே ஈரோடு நாயகரான ஈரோட்டில் பிறந்த பெரியாரை ரொம்ப பெரிய இஷ்யூவாக அவர் கொண்டு போகிறார். எனக்கு தெரிய ஒரு இடைத்தேர்தலில் சித்தாந்த ரீதியாக அணுகிறது அப்படிங்கிறது இப்போ தான் முதல் தேர்தல். இந்த இடைத்தேர்தல்னா ஒரு தொகுதியோட இடைத்தேர்தல், இந்த தொகுதிக்கு இது தரேன்னாங்க, ஒரு ஜிஹெச் கொண்டு வரேன்னாங்க, கொண்டு வந்தாங்களா, அதுவா இதுவான்னு சொல்லி கம்ப்ளீட்டாக லோக்கல் இஷ்யூஸ் மட்டுமே பேசுவாங்க. முழுக்க முழுக்க சீமான் அதை ஒரு சித்தாந்த ரீதியாகவே கொண்டு விட்டார். பெரியாரை சாத்துன்னு சாத்துறாரு. இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி திராவிட தேசிய அரசியலுக்கு ஒரு செக் வைக்கணுங்கிற மாதிரியா, இல்லாட்டி அதற்கான அரசியலுக்கான ஒரு மிக பெரும் பாய்ச்சலாக இந்த தேர்தலை அவர் பயன்படுத்தி கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களுடைய அடிப்படை உத்திய டிஎம்கே ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் டிஎம்கே அப்படித்தான் தேர்ந்தெடுத்தாகும். ஏன்னு கேட்டால் டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்தவரை இன்னைக்கு தேதிக்கு சொல்லிக் கொள்ளுகிற மாதிரி எதுவும் இல்லை. எல்லாமே நெகட்டிவாக இருக்கு, நிறைய அதிருப்தி இருக்கு. அதனுடைய ஒரே ஒரு லாபம், திமுகவுடைய ஒரே ஒரு லாபம், இருக்கிற முக்கியமான எல்லா கட்சிகளும் அதன் பக்கம் இருப்பதும், வெளியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பிரிந்து கிடப்பதும் தான். இதுவே வைஸ் வர்சாவா மாறி இருந்தால் திமுகனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அது ஸ்டாண்ட் ஸ்டில் பொசிஷனுக்கு போயிருக்கும். அப்படித்தான் நடந்திருக்கும். அதனால திமுகவுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராஜதந்திரம் என்னன்னா கவனத்தை திசை திருப்புவது, அவ்வளவுதான். ஸோ அவங்க அரசியல் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ இது திமுகவுடைய ஒரு டாக்டிக்ஸ். இது அவங்க கவனத்தை திசை திருப்புறாங்க அப்படிங்கிறது வச்சுட்டாலும் கூட ஊடகங்கள் அதற்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த நரேட்டிவை பில்ட் பண்ணுறதுக்கு துணை செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. குறிப்பாக சேட்டலைட் ஊடகங்கள். ஏன்னா சீமான் பிரபாகரனை இல்லை குறிப்பாக சீமான் பிரபாகரனை பார்த்தாரா இல்லையான்னு ஒரு நாளைக்கு ஒரு புது முகங்கள்லாம் வருது. அவங்களெல்லாம் பெரிய லெஜெண்ட்ஸ்னு உட்கார வச்சு அவங்களை இன்டர்வியூ கொடுத்து பிரைம் டைமில் இன்டர்வியூ எடுக்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரதான ஊடகங்களில் செய்தி ஆசிரியர் அளவு உட்காந்துருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. அப்படிங்கிற போது அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸும் இந்த நரேட்டிவ் செட்டிங்க்கு அவங்க பயன்படுத்தப்படுறாங்களா இல்லை அவங்களே இதை செய்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லைங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு நீங்கள் சொல்கிறீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுன்னு குறிப்பாக காட்சி ஊடகங்கள் அது எல்லாமே யாருக்கு சாதகமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாலே எடப்பாடி கவர்மெண்ட் ஆட்சி நடந்த போது ஒவ்வொரு நாள் அந்த ஆட்சியினுடைய ஒவ்வொரு அசைவும் குறித்து விமர்சிக்கப்பட்டது. தினம் அது விவாத பொருளாயிடுச்சு. ஆனால் இத்தனை காலமாக டிஎம்கே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. அதன் மீதான எந்த ஒரு விமர்சனத்தையும் அதனுடைய குறைகளை சுட்டி காட்டுவதற்கு கூட இங்கே இருக்கிற காட்சி ஊடகங்கள் தயங்குகின்றன. அதனுடைய குறைகளை மையப்படுத்தி ஒரு விவாதம் கூட நடந்தது கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், டிஎம்கேனுடைய சேனல் அப்படின்னா அது கலைஞர் டிவிங்கிறதோட முடிஞ்சிடுற விஷயம் இல்லை அப்படின்னு. டிஎம்கே சேனல்ங்கிறது கலைஞர் டிவி அப்படிங்கிறதோட முடியலை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால அவர்கள் அப்படித்தான் செய்வாங்க. ஏன் அவ்வளோ வேண்டாம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இன்னைக்கு நிறைய, அதாவது பிரிண்ட் மீடியாவே அது எப்படி போயிட்டு இருக்கு. இப்போ நடந்த எலெக்ஷனில் எல்லாருக்குமே தெரியும், இப்போ வினோஜ் செல்வம் போட்டியிட்டப்போ துறைமுகத்தில் அவரை எதிர்த்து வெளிப்படையாக என்ராம் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். என்ராம் எவ்வளவு பெரிய ஒரு நியூஸ் பேப்பர் குழுமத்தில் எவ்வளவு பெரிய பொசிஷனில் இருந்தவர், வெளிப்படையாக பிரச்சாரம் செய்து கொண்டு இருந்தார். அப்படியே இதில் என்ன நடுநிலை இருக்க முடியும்? இது எல்லாமே அப்படித்தானே. அதனால காட்சி ஊடகமாகட்டும் பிரிண்ட் மீடியாவாகட்டும் பெரும்பாலான ஊடக நண்பர்கள் திமுகவுக்கு பின்னால் இருக்கிறார்கள். நான் முன்னால் ஒரு தடவை ஒரு முக்கியமான நெறியாளர், எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு நெறியாளர், அவர் பேரை சொல்லுவாங்க,
அவர்கிட்ட கேட்குறப்ப ஏன் இவ்வளோ கண்மூடித்தனமாக டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் கேட்டிருக்கேன். இப்போ அவர் சொன்ன பதில், சார் நாம் வந்து ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னவர் இப்போது டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாச்சு. இப்போ அதுக்கு எதிரான அது பற்றிய விமர்சன கண்ணோட்டம் அவங்களுக்கு இருக்கணும்ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த நெறியால் இது வரைக்கும் திமுகவுக்கு எதிராக கூட இருக்கட்டும், அதை விமர்சிக்கக்கூடிய அதோட குறைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விவாதத்தை கூட முன்னெடுத்தது கிடையாது. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டோட்டலாக அப்படித்தான் இருக்கு. இது வந்து ரொம்ப காலமாக இருக்குது. இதை பிரேக் பண்ணுறதுக்கு முடியலை. இத்தனைக்கும் பிஜேபியில் சார்பில் மத்தியில் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக பிராட்காஸ்ட் மினிஸ்டராக இருக்கிறது எல்முருகன் தான். இதை ஒன்றும் பிரேக் பண்ணவே முடியலையே. இப்போ தேசிய அளவில் ஒரு டைட்டில் இங்கே இருக்கிற மாதிரி தாங்க இருந்தது, கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. ஆனால் தமிழகத்தில் இன்னும் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியல. இங்கே மாற்றம்னு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் டிஎம்கே விட்டு பிஜேபியை சப்போர்ட் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லலை, நடுமையாக இருங்கன்னு மட்டும்தான் சொல்கிறோம். நடுமையாக இருந்தால் போதும் தான் சொல்கிறோம். முன்னால் உங்களுக்கு நல்லா நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன், எவ்வளவு டைம் பல்வேறு தொலைக்காட்சியில் நடக்கிற விவாதங்களை பிஜேபி புறக்கணிச்சிருக்கு. இனி நாங்கள் விவாதத்தில் பங்கெடுக்க மாட்டோம்னு சொல்லி, இதில் என்ன காரணம்? இதே போல் மற்ற மாநிலங்களில் பிஜேபி சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். காட்சி ஊடகங்கள் கம்ப்ளீட்டாக ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளுகின்றன. கொஞ்சம் அறம் சார்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளோதான். நீங்கள் யாரையுமே நீங்கள் டிஎம்கே சப்போர்ட் பண்ணக்கூடாது, எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கல, நடுமையாக இருங்கள், அவ்வளோதான் சொல்கிறேன். இல்ல அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம கொண்டு போய் சேர்க்கிற செய்தி சீமானை ஏன் டார்கெட் பண்றாங்க? அடுத்து கரெக்ட் சீமானை ஏன் டார்கெட் பண்றாங்க? ஏன்னா சீமான் வந்து இந்த டிஎம்கே அடித்தளத்துல கை வைக்கிறார். இந்த டிஎம்கே அதனுடைய சித்தாந்த கட்டுமானம் எல்லாம் பெரியார்கிற மையப்புள்ளியிலேருந்து ஆரம்பமாகுது. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டார். இந்த கட்டடத்துடைய மேல் பகுதி எல்லாத்தையும் சீமான் விட்டார். கரெக்டா அஸ்திவாரத்தை அடிச்சு காலி பண்றாரு. இது வந்து அது வந்து காலி ஆயிடுச்சு. அதில் வந்து தமிழக மக்கள் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த திராவிட தேசிய கூடாரமே சரிஞ்சுக்கும். சீமான் கை வைக்க அப்போ சீமானுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கிறாங்க. நேற்றைக்கு வரைக்கும் பெரியார் சம்பந்தமா சீமான் சொன்னதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ அதை விட்டுட்டு சீமான் பிரபாகரனை சந்திச்சதுக்கு ஆதாரம் உண்டா, அதுக்கும் போட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப பெரியாரை விட்டுட்டாங்க. நேரடியாக சீமானுடைய நம்பகத்தன்மையை குறி வச்சு அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. இப்ப இதன் மூலமா சீமான் ஒரு பொய்யர் அப்படின்னு நிறுவுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒருவேளை அதை நிறுவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பெரியாரை பற்றி அவர் சொல்றது பொய்யாத்தான் இருக்கும்னு அந்த லாஜிக் கொண்டு வந்து சேர்த்துடலாம். இவங்க நோக்கம் இதுதான். இது ஜென்ரலா தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிராக இதே மாதிரியான விஷயத்தை தான் காங்கிரஸ் ஒரு சில எதிர்கட்சிகளும் முன்னெடுக்கின்றன. இப்போ பிஜேபிக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்தால் அந்த நீதிமன்றத்தையே கேள்வி கேட்பாங்க. அந்த நீதிபதியுடைய இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்ணுவாங்க. பிஜேபி ஜெயிச்சுட்டா உடனே எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்லுவாங்க. எலெக்ஷன் கமிஷனர்ஸை வந்து அவங்களுடைய இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ பிஜேபி தேர்தல் ஆணையர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறதுங்கிற லெவலுக்கு கொண்டு போவாங்க. புரியுதா? அதாவது ஒரு உங்களுக்கு சாதகமா ஒண்ணு இல்லை அப்படின்னா அதனுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவது, அதனுடைய நம்பகத்தன்மையை வெடி வைத்து தகர்ப்பது. இது வந்து பொதுவா எதிர்கட்சிகள் கையாண்டு வருகிற உத்தி. ஆனால் தேசிய அளவில் எதிர்கட்சிகள் கையாளுறதுக்கும் இங்க கையாளுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா தேசிய அளவில் எதிர்கட்சி தலைவர்களே இந்த வேலையை பார்ப்பாங்க. தமிழகத்தில் திமுக இந்த வேலையை செய்யாது, அதன் சார்பில் மீடியாக்காரங்க இந்த வேலையை செய்வாங்க. இதுதான் அடிப்படை வித்தியாசம். இங்க வந்து திமுக செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் பத்திரிகையாளர்கள் பார்த்துக் கொள்வார்கள். பத்திரிகையாளர்கள் போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். பத்திரிகையாளர்கள் பார்த்துக் கொள்வார்கள் சொல்றேன். ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு சில அளவுகள் இருக்கு. இவங்க ப்ரெஸ் கவுன்சில்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுகோலுக்கு இணங்க பத்திரிகையாளர்களாகவே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நான் சொன்ன பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள், அவங்க பத்திரிகையாளர்கள். ஆனால் அவங்க ஒரு சார்பாக நடந்து கொள்ளும். அதில் எனக்கு சில வருத்தங்கள் உண்டு. நேர் பேச்சில் அந்த வருத்தங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன்.
இல்ல ஏன் எப்பவுமே இல்லாத அளவுக்கு திமுக ஏன் வந்து இவ்வளவு பதற்றமாகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அதனுடைய அஸ்திவாரத்தை இவர் குறிவைக்கிறாரு. இப்ப பெரியார் என்ற அடித்தளத்தை வந்து இதுக்கு முன்பாக வந்து அசைத்து பார்த்தவர்கள் தமிழகத்தில் இருக்கதானே செய்கிறார்கள். குறிப்பா இப்போ பாஜக எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்த உதாரணமா எச் ராஜா அவர்கள் தொடர்ச்சியாக பெரியாரை மிக கடுமையாக விமர்சித்தாகட்டும், இதுக்கு முன்பாக தேசியவாதிகள் சொல்லப்படுவங்க விமர்சித்ததாகட்டும், ஏன் ஈரோட்டு பாதை சரியா அப்படின்னே வந்து ஜீவா அவர்கள் வந்து ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு பெரியாரை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. ஸோ பெரியாரை தொடர்ச்சியா வந்து கேள்வி கேட்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ சீமான் இப்போ கேள்வி கேட்கறது மட்டும் இவ்வளோ பதற்றமாகி அங்கேருந்து ஒரு 3000 பேர் கொண்டு வந்து சேர்க்குற அளவுக்கு ஏன் போகணும்? சார் ஒரு சின்ன விஷயம், ரீசெண்ட் பாஸ்ட்டை மட்டும் எடுத்துப்போம். ஹெச் ராஜா விமர்சனம் பண்ணியிருக்கிறார், இல்லைன்னு நான் சொல்லலை, ரைட்டு. ஆனால் ஹெச் ராஜா விமர்சனம் பண்ணினாலும் பெரியார் தொடர்பான அரசியல் விமர்சனமாக அது இருந்தது. சீமான் வைக்கக்கூடிய சித்தாந்த விமர்சனம், ரெண்டுத்துக்கு இடையில ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. சீமான் வைக்கிறது முழுக்க முழுக்க சித்தாந்த விமர்சனம். பெரியாரை ஒரு காரணமாக கொண்டு ஒட்டுமொத்த திராவிட தேசியத்தை அவர் கேள்விக்கு உள்ளாக்குகிறார். திராவிட தேசியங்கிறது ஒன்று இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. அவர் திராவிடத்தை தகர்க்கிறார். ஹெச் ராஜா பெரியாரத்தம் குறி வச்சார். பெரியார் பற்றினா அரசியல் விமர்சனம் தான் அவர் வச்சிடலாம். சீமான் வைக்கிறது சித்தாந்த விமர்சனம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, ஹெச் ராஜாட்ட ஒரு பெரிய டிராபேக் இருந்தது. He belongs to Brahmin community. அவர் விமர்சனம் பண்ணா ஆமா அவர் ஐயர், அவர் அப்படித்தானே பேசுவார்ன்ட்டு போயிடுவாங்க. சீமான் வந்து பிராமணர் அல்லாதவர், பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர். அவர் வந்து பெரியாரை வெடி வச்சு தகர்க்கிறார்னா அதனுடைய ஆஃப் ஷூட் எப்படி இருக்கும்? இதுதான் வித்தியாசம். பெரியாரை ஒரு பிராமணர் விமர்சிக்கிறதுக்கும் பிராமணர் அல்லாத ஒரு விமர்சிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஸோ இப்போ விமர்சனத்துக்கான ஏற்பு சொன்னதும் அந்த காலத்தில் எடுபடல. ஏன்னா அவர் வந்து வேற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருந்துகிட்டு இருந்தார், வேற ஒரு சித்தாந்தத்தின் பின்புலத்தில் இருந்தவர். அவர் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியா இருந்தார். அப்படிங்கிறப்போ அந்த சித்தாந்தத்தை சேர்த்து இது திராவிட தேசியத்தை ஏற்க போறதே இல்லை. அவர் அப்படித்தான் பேசுவாரு. ரைட்டா? ஒரு கம்யூனிஸ்ட் பெரியார் விமர்சிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த ரெண்டு பேருக்குமே தமிழ்ங்கிறது மையப்புள்ளியான ஒரு விஷயம். தமிழனுடைய ஏற்றத்துக்கு பெரியார் தான் செய்தார் அப்படின்னு சொல்றப்போ, இப்ப தமிழர்கள் யார் அப்படிங்கிறப்போ யாரு திராவிடர்களோ அவர்களே தமிழர்கள் அப்படின்னு ஒன்று சொல்லி, அப்படின்னா திராவிடர்கள்னா யார்? பிராமணர் அல்லாதவர்கள் எல்லோருமே திராவிடர்கள் அப்படின்னு சொல்றது. ஏன்னா பிராமணர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணணுங்கிறதுக்காக இவ்வளவு சொல்றப்போ, நான் தமிழை மையப்படுத்தி தமிழையே மையமாக கொண்ட ஒரு சித்தாந்தவாதியான தமிழ் தேசியவாதியான சீமான் பெரியார் என்ன தமிழனுக்கு செய்தான்னு கேள்வி கேட்டு அதுக்கு பல ஆதாரங்களையும் அவர் நிறுவி தமிழை எந்த அளவுக்கு பெரியார் கொச்சைப்படுத்தினார் அப்படிங்கிறதுலாம் அவர் முன்வைக்கிறார்னா அது எப்படி இருக்கும்? இதே விஷயத்தை ஹெச் ராஜா முன் வச்சிருந்தா எப்படி எதிர்கொண்டிருப்பாங்க? சீமான் முன்வைத்திருப்பாங்க. இன்னொன்று, தமிழை பற்றி கொச்சைப்படுத்தி பெரியார் பேசிய எந்த ஒரு விஷயத்தையும் பெரியாரிஸ்டுகள் மறுக்கலை. இப்போ அவர் அப்படி சொன்னாரு, ஏன் அவ்வாறு சொன்னார் என்றால் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் தான் தராங்களே ஒழிய அவர் அவ்வாறு பேசல அப்படின்னு யாருமே சொல்லலை. பெண்களை பற்றி பேசின விஷயத்துக்கு தான் அவங்க ஆதாரம் கேட்டிருக்காங்க. தமிழை பற்றி பெரியார் பேசினதுக்கு யாரும் ஆதாரம் கேட்கறாங்க. அது நிறுவப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து சீமான் போட்டு உடைக்கிறப்ப வேற ஒரு எஃபெக்ட் போகுது. சார், சில விஷயத்தை சில பேர் பேசினாத்தான் எடுபடும். எல்லா விஷயத்தையும் எல்லாரும் பேச முடியாது. பேசினா அது ஒர்க் அவுட்டும் ஆகாது. அதுதான் அரசியல். இல்லை, அதனால தான் அந்த சைட்லேருந்து வந்து இதை பார்த்து விமர்சிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஊதுகுழலாக இருக்கிறார், பாஜக ஊதுகுழலாக இருக்கிறார், அவங்க செய்ய முடியாததை, இப்போ நீங்களே சொன்னமே அவங்க செய்ய முடியாததை இவர் செய்கிறார், அதனால் இவரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு வந்து சீமானை விமர்சிக்கிற அதே டோன்லேயே தான் அவங்களும் விமர்சிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இல்லை சார், செய்ய முடியாததுன்னு கிடையாது, செய்ய முடியாததுன்னு இல்லை, அதையும் செய்ய முடியும், அதுக்கு ஒரு காலம் வரும். ஆனால் இன்னைக்கு சீமான் அவர் செய்கிறாருன்னா சீமான் வந்து திடீர்னு இன்னைக்கு செய்யலை. இதைத்தான் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு ஒரு பலம் பொருந்திய கட்சியாக பிஜேபி தமிழ்நாட்டில் உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. ரைட்டா? இன்னைக்கு வெளிப்பார்வைக்கு ரொம்ப தெளிவாக ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு இயக்கம் பற்றின ஒரு புரிதல் தமிழக மக்கள்கிட்ட இருக்கு, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பட் இதற்கெல்லாம் முன்னிருந்தே சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்காரு.
அன்னைக்கு யாருடைய தூண்டுதல் அவர் பேசினார்? சீமான் வந்து திடீர்னு இன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சாரு. நேற்றுக்கு வரைக்கும் இவரெல்லாம் இப்படி பேசினதே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அவருடைய அரசியல் ஆரம்பத்திலிருந்து இந்த கண்ணோட்டத்தில் தானே இருந்தது. ஒரு காலத்தில் அவரும் பெரியாரை புகழ்ந்து பேசினார். அதுக்கப்புறம் ரொம்ப காலமாச்சு அதெல்லாம் விட்டு வெளியில வந்து. அன்னைக்கெல்லாம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து, பெரியாருங்கிற இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வெளியில வந்த காலத்தில் யாராவது ஒருத்தர் பிகாஸ் ஆஃப் பிஜேபி, பிகாஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ் என்னைக்கா சொன்னது உண்டா? எத்தனை வருஷம் ஆச்சு? திடீர்னு இன்னைக்கு சொன்னா, அதாவது இது வந்து எதிர்கட்சிகளுடைய வாடிக்கை. எதிர்கட்சிகளில் அதாவது எப்படின்னா, யாராவது ஒருத்தர் எதிர்கட்சிகள் தரப்புக்கு ஒரு சேதத்தை உருவாக்குறாங்க, ஒரு மூன்றாம் தரப்பு சேதத்தை உருவாக்குனா அது வந்து பிகாஸ் ஆஃப் பிஜேபின்றாங்க, பிகாஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ், இதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது, பிஜேபி இருக்கிறது அப்படி. இது வந்து ரொம்ப ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமாச்சு. அதுக்கெல்லாம் இப்போ நான் என்ன கேட்குறேன், இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு எனக்கு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்குறவங்க இதுக்கு சொல்லட்டும், இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? என்ன பிஜேபிக்கு சீமானுக்கும் ஏதாவது ஒப்பந்தம் இருக்கா? என்ன சார் ப்ரூஃப்? நீங்க ப்ரூஃப் வைங்க. ஆதாரம் கேட்குறீங்கல்ல, எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்குறீங்கல்ல, இதுக்கு நான் ஆதாரம் கேட்குறேன். சீமானுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, சீமானுக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது, எனக்கு ஆதாரம் கொடுங்க. ஆதாரம் இல்லாமல் பேசலாமா? அது அறமா? சொல்லுங்க. இல்ல பிராமணிய ஆதாரம் கேட்கிறவர்கள்ட்டே நான் கேட்கிறேன். இல்ல பிராமணியத்தை வந்து ஆதரிக்கிறார், ஒரு பிராமணர் இருக்கக்கூடிய பாரதியை வந்து ஆதரிக்கிறார் சீமான். இதெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாது. அப்படி பார்த்தால் தீவிர பெரியார் தொண்டராக இருந்த புரட்சி கவிஞர் என்று சொல்லப்படுகிற பாரதிதாசன், அவர் பாரதியின் பேரில் தன் பேரை தாசன் வச்சுக்கிட்டவர். கனக சுப்புரத்னம் அவருடைய இயற்பெயர். அப்படின்னா இப்போ பாரதிதாசன் பற்றிய பார்வை என்ன அவர்களுக்கு? பாரதியாரை அப்படி கொண்டாடி இருக்கிறார் பாரதிதாசன். பாரதியாரை பற்றி யாராவது தப்பாக பேச கட்டத்தில் அடிச்சிருவார். அப்படி இன்னும் பாரதியாரை காட்டிலும் முற்போக்கான ஒருத்தரை திமுகவிலேயோ திராவிட கழகத்திலேயே காட்டிட முடியுமா? ஆத்திசூடியை படிச்சு பாருங்க சார். வேதம் அறிந்தவன் பார்ப்பான்னு சொல்லுவான். பார்ப்பான் வேதம் அறிந்தவன் சொல்ல, வேதம் அறிந்தவன் பார்ப்பான்பா. அவனை காட்டிலும் ஒரு முற்போக்காலனை இனிமே தான் நீங்க கண்டுபிடிக்கணும். பாரதியெல்லாம் பற்றி பேசுறதுக்கு விமர்சனம் தனி தகுதி வேணும். போறவங்க வரவங்களாம் பேசிட்டு இருக்க முடியாது. எவ்வளவு தன் காலத்தை விஞ்சிய ஒரு மாபெரும் முற்போக்காளன் அவன் இருந்திருக்கான். அவன் காலத்துல அவன் எப்படிப்பட்ட ஒரு முற்போக்காளன். அதனால சும்மா இதுக்கு மானாவாரியா இதையாவது ஒன்று சொல்லிட்டுலாம் போகக்கூடாது. ஸோ இப்போ சீமான் வைத்த விமர்சனம் எந்த அளவுக்கு பெரியாரோட அந்த பிம்பத்தை வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கலாக 100% தகர்த்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன். பெரியாருடைய பிம்பத்தை தகர்ப்பது என்பது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்டும் கிடையாது, தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒரு விஷயம். ஈரோடு பை எலெக்ஷனை ஒரு காரணமாக கொண்டு அந்த காரியம் நடைபெற தொடங்கி இருக்கிறது. ஆனால் இது தொடர்ந்து நடக்கும். இந்த மாதிரி ஒரு பிம்ப உடைப்பு பலன் தருகிறதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரசமட்டமாக இந்த ஈரோடு பை எலெக்ஷன் இருக்கும். ஒருவேளை இதுல சீமான் அவர்கள் இப்போ போன எலெக்ஷன்ல ஒரு பை எலெக்ஷன்ல அவர் வாங்கினது ஒரு 10,000 சொச்சம் வாக்குகளை அவர் வாங்கினார். இப்ப இந்த எலெக்ஷன்ல ஒருவேளை அவர் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து தாண்டி போறார் அப்படின்னா அது என்ன மாதிரி மெசேஜ்? இல்ல அதுக்கும் கீழே கம்மி அடங்குறாருன்னா அது என்ன மாதிரி மெசேஜ்? சீமான் கம்மியா போவார்னு எனக்கு தோணுது. தேர்தலுக்கு தேர்தல் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இல்ல ஒருவேளை நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்ல அது புரியுது எனக்கு. கம்மியா போறதுக்கு வாய்ப்பு இல்லை, கூடுதலாக போகலாம். அது எந்த அளவுக்கு கூடுறாருங்கிறத பார்க்கணும். ஆனால் ஒன்று, தமிழகத்தில் இன்றைக்கு பெரியார் விமர்சனம் என்பது எடுபடுகிறது. அது ரொம்ப முக்கியம் சார். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால பெரியாரை பற்றின தீர்மானமான கூர்மையான விமர்சனம் மனதில் இருந்தால் கூட சொல்றதுக்கு பயப்படுவோம். அந்த மாதிரி சூழல் இருந்ததா? நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கல்லூரி நாட்களே அதுக்கு பிறகான காலங்கள்லேயும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். மனசில் இருக்கும், எழுதவும் முடியாது. ஏன்னா அதற்கான ஒரு கலாச்சார அரசியல் சூழலே தமிழ்நாட்டில் கிடையாது. ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கும். ஒன்று நீங்கள் பெரியாரை பற்றி பாராட்டி தான் பேசியாகணும், இல்லாட்டி அவரை பற்றி பேசாமலே கூட அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் விமர்சனம், கூர்மையான விமர்சனங்களை வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். நினைத்தும் பார்க்க முடியாத செயல். அப்படியெல்லாம் இருந்து இன்னைக்கு மிக கடுமையான விமர்சனங்களை
பெரியாரிஸ்டுகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்கு. சொல்லுகிறவர்கள்ட்ட இவங்க ஆதாரம் கேட்டு ஆர்கியூ பண்ண வேண்டியிருக்கு. முன்னால இப்படிலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க பெரியாரிஸ்டுகள். ஆமா, பெரியாரிஸ்டுகளை எதிர்கொள்றதுக்கு, பெரியாரை விமர்சனம் பண்ண நினைப்பவர்கள் பயந்த காலம் உண்டு. எதுக்கு போய் வம்புல மாட்டிட்டு என்ன பண்ணுவாங்களோ, எதுக்கு நமக்கு தயங்கி பின்னாலேயே எப்போதுமே ஒரு பேக் ஃபுட்லயே இருப்பாங்க. இன்னைக்கு விமர்சனம் மட்டும் கொழுந்து விட்டு எரியுது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், காலம் காலமாக பெரியார் பிராமண சமுதாயத்தை விமர்சித்து வந்தார். இன்னைக்கு பிராமணர் அல்லாதவர்களால் பெரியார் விமர்சிக்கப்படுகிறார். இதுதான் பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஏன் இன்னைக்கு பிராமணர் அல்லாதவர்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமே பெரியார் தான் அப்படின்னா, ஏன் அவர்கள் தரப்பிலிருந்து பெரியார் மீது விமர்சனம் வருகிறது? அப்படின்னா பெரியார் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அசைக்கப்பட்டு விட்டது. நல்லா புரிஞ்சு, பெரியார் மீதான நம்பகத்தன்மை அசைக்கப்பட்டு விட்டது. இப்ப அதனால தான் அந்த நம்பகத்தன்மை அசைக்கக்கூடிய நபருடைய நம்பகத்தன்மையை அசைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. புரியுதா? எதனால எதுக்கு கவுண்டர் வருதுன்னு தெரியுதா? இவ்வளவுதான் சார். சார், இப்போ இன்னொரு அடுத்த ஒரு விஷயமா, ஒரு முக்கியமான செய்தியா, விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனம் வந்து, ஆதவ் அர்ஜுனுடைய நிறுவனம் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு தகவல் வந்து உலா வருது. அது எப்படின்னா, அவர் வந்து அவருடைய நிறுவனம் போய் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து சொல்லப்படுது. அவரே கட்சியில் இன்னும் செய்வாரா அப்படிங்கிறது அந்த ஒரு தகவலில் வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு. ஒருவேளை ஆதவ் அர்ஜுனும் விஜய் அவர்களும் சேர்ந்தாங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆதவ் அர்ஜுனுக்கு பெரிய மாஸ் கிடையாது, கூட்டம் கிடையாது. ஆனா ஆதவ் அர்ஜுனுக்கு மூளை உண்டு. ஓகே, ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டிக் லெவல்ல ஒர்க் பண்ணியிருக்கார். அவருக்கு அது பற்றி விஷயம் தெரியும். ஆக்சுவலாக இன்னைக்கு விஜய்க்கு தேவை இந்த விதமான ஒரு இன்டலெக்சுவல் அலையன்ஸ் தான் அவருக்கு தேவை. இந்த பொலிட்டிக்கல் அலையன்ஸ் அதுவாகவே அமையும். அது எலெக்ஷன் வர்றப்போ பல பேர் தேடி வருவாங்க, பேசுவாங்க, ஏதோ ஒரு செட் ஆகும், அதெல்லாம் அது ஒரு பக்கம். ஆனால் இந்த இன்டலெக்சுவல் அலையன்ஸ் இருக்குல்ல, குறிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோட அலையன்ஸ் அப்படிங்கிறது அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது விஜய்க்கு அமைந்தால் அது ஒரு மிகப்பெரிய யானை பலம். இன்னொன்று, விஜய் வந்து நடிக்கிற காலத்திலும் சரி, அவர் வந்து டைரக்டருடைய மெட்டீரியல், டைரக்டர்ஸ் மெட்டீரியல். ஒரு சரியான டைரக்டர் மாட்டினார்னா அவர் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருவார். அவர் வந்து அந்த படம் தூக்கிட்டு போயிடு, ஹிட்டு தான். அதே போல் அரசியலே அவருக்கு சரியான டைரக்டர் அமைஞ்சால் அவர் வந்து அவர் நினைக்கிறத காட்டிலுமே கூடுதலான ஒரு வெற்றியாளராக வரலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆதவ் அர்ஜுன் நிச்சயமா அந்த விஷயத்தில் அவர் கேட்டர் பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே அவர் இதுக்கு முன்னால் ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமாக உங்களுக்கு வந்து சபரீசன் எல்லாத்தையும் அசோசியேட் ஆகியிருந்தவர் தானே. அதனால அதை வந்து தொழில் ரீதியாகவே தெரிந்தவர். அதனால ஆதவ் அர்ஜுன் தமிழக வெற்றி கழகத்தோட இணையிறது அப்படிங்கிறது விஜய்க்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.